வசனங்களை நாம் வாசித்து ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் கவனமாக கேட்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவனானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. அல்லேலூயா. அங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வசனத்தில் 4 விதமான வார்த்தைகளை ஆவியானவர் பேசுகிறார். 4 விதமான வார்த்தைகள். 1 நடத்துகிறவர்கள், 2 உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், 3 விழித்திருக்கிறவர்களாகவும், 4 அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சபையார் அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 சபை நடத்துகிறவர் உங்களுடைய மேய்ப்பர். அல்லேலூயா. அவர் செய்கிறார், எப்படி நடத்துகிறார், எப்படி அதை சபைக்கு அவர் உத்தரவாதம் பெற்று கொண்டிருக்கிறார், அவர் சபைக்காக எப்படி விழித்திருக்கிறார். அதனால சபையார் உங்கள் மேய்ப்பருக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படைந்து அடங்கி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன, ஒரு ஆடுகளுடைய வழி என்ன? அல்லேலூயா. ஒரு மேய்ப்பின் கீழே ஆடுகள் எப்படி இருக்கணுன்ற அந்த வசனத்துக்குள் ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் எப்படி நடத்துகிறார் சபையை என்று பார்க்கும்போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2:16. எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். அப்போ நடத்துகிறவருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஒரு மேய்ப்பின் கீழே அவர் நம்மை நடத்தும் போது 1 முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சபையார் தன்னுடைய மேய்ப்பின் கீழே எதை செய்தாலும் அதை எப்படி செய்யணும்னா முறுமுறுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும், தர்க்கிப்பு இல்லாமலும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் சபையை அது ஒரு மனம் பட்டல நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் என்றால் ஏன் மேய்ப்பனுக்கு ஆண்டவர் அப்படி ஒரு காரியங்களை சொல்றார் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வருஷம் கூட நான் வாசித்து அங்கே பார்க்க, நீங்க எதை செய்கிறீர்களோ அதை முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:14. 1:14. 2 கொரிந்தியர். பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கதோனியா நாட்டுக்கு போகவும் மக்கதோனியாவை விட்டு மறுபடியும் உங்களிடத்திற்கு வரவும் உங்களால் யூதேயா தேசத்துக்கு வழிவிட்டு அனுப்பப்படவும் யோசனையாயிருந்தேன். அல்லேலூயா. எதை வாசித்தீங்க? 2 கொரிந்தியர் 1:14. கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்போ கர்த்தராகிய இயேசுவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு எப்படி இருக்கிறீங்க? புகழ்ச்சியாய்
இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு எப்படி இருக்கிறோம். அப்போ சபை மந்தைக்கு நடுவுல மேய்ப்பனுடைய வேலைன்னா அந்த மந்தையை பார்த்த புகழ்ச்சி. கர்த்தருடைய வருகையில போகும்போது சபையை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்றாரு, அந்த புகழ்ச்சி அந்த மேய்ப்பனுக்கு உண்டாகுது. அதே போல மந்தைகளுக்கும் ஒரு புகழ்ச்சி உண்டாகுது. ஏன்னா நம்ம சபையிலேருந்து போகும்போது மேய்ப்பினோடு இணைந்து போகிறோமே. அல்லேலூயா. ரெண்டு பேருக்கும் அந்த புகழ்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ ஒரு மேய்ப்பின் கீழே எப்படி நம்ம இருக்கணுன்றது தான் ஆண்டவர் இந்த வசனத்துக்குள்ள நம்ம அநேக வசனங்களை குறித்து ஆவியானவர் நம்முடைய இடைப்படுப்பார். அல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பின் கீழே எப்படி ஒரு டீச்சர் கீழே பிள்ளைகள் எப்படி இருக்கிறதோ, அதே போல ஒரு தகப்பன் கீழே எப்படி குடும்பம் இருக்கிறதோ, அதே போல ஒரு மேய்ப்பன் கீழே மந்தைகள் எப்படி இருக்க வேண்டும். அப்பதான் அந்த சபை வருகைக்கு முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. அதற்காக நம்ம என்னென்ன செய்யணுன்றதான் இந்த இனிமேல் பார்க்க வேண்டிய வசனங்கள்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வசனம் நான் பார்க்க போறோம். அவர் உத்தரவாதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சபையை நடத்துகிறவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவருக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். எது வரைக்கும் அந்த உத்தரவாதம் நிக்கணும்னா, ஏதோ ஆரம்பத்துல அந்த உத்தரவாதம் பெற்றுட்டு முடிவில் அது முடியல அப்படின்னு சொல்றதுக்கு அல்ல. அல்லேலூயா. அது கடைசி வரைக்கும் அந்த உத்தரவாதத்துல அவர் நிலைத்திருந்து போராட வேண்டியது இருக்கிறது. அந்த உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு அதற்காக நிலைத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. சபையை நடத்துவதற்கு உத்தரவாதம் மிக அவசியம். அல்லேலூயா. நம்ம கூட யாராவது உத்தரவாதம் கொடுத்துட்டு பிறகு அவங்கள என்ன செய்யறோம், அவங்களுக்கு செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. அதை மேய்ப்பன் செய்து கொண்டிருக்கும் போது அந்த உத்தரவாதத்தில் பிலிப்பியர் 1:4 சொல்லுகிறது. பிலிப்பியர் 1:4. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் ம். உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. பாருங்க, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்போ விண்ணப்பம் சபைக்கு அவர் செய்யும் போது துக்கத்தோடு விண்ணப்பம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அந்த 13:17 கூட நம்ம வாசித்துக்கும் போது அது துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சந்தோஷத்தோடு அவர் செய்யணும்னா அந்த விண்ணப்பம் கூட எப்படி உற்சாக மனதோடு, கட்டாயம் அல்ல, புரியுங்களா, மனப்பூர்வமாக, அந்த இடத்துல விசனமாம் அல்ல. தேவ சபையை அவர் நடத்தும் போது ஆவியானவர் தான் கண்காணியா அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த மந்தைகள் மேய்ப்பினுடைய எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கின்றது நம் 3வது காரியத்தை பார்க்கிறோம். அது கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உத்தரவாதத்துக்கு மட்டும் இல்லை, அந்த உத்தரவாதத்துல அவர் முதலாவது செய்கிறார் விண்ணப்பம். இரண்டாவது நாம் பார்க்கும்போது எரேமியா 13:17, எரேமியா 13:17, நீங்கள் இதை கேளாமற் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனதென்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். நீங்கள் இதை கேளாமல் போனீர்களானால் என் ஆத்துமா மறைவிடங்களில் உங்கள் பெருமை நிமித்தம் துக்கித்து கர்த்தருடைய மந்தை சிறைப்பட்டு போனது என்று என் கண் மிகவும் அழுது கண்ணீர் சொரியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, மேய்ப்பன் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, நான் சொல்றதை நீங்க கேட்காமல் போனால், சபை மேய்ப்பர் சொல்லுவதை கேட்காது போனால் கடைசியில் அவருடைய கண்ணீரை சொரியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என் கண் மிகவும் அழுது என்ன பண்ணோம், அழுது கொண்டு கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கும். வேதனை தான் உண்டாகும். ஏன்னா ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப மேய்ப்பனுடைய சமூகத்துல, மேய்ப்பனுடைய பாதத்துல காத்திருந்து அந்த மேய்ப்பனுடைய உத்தரவாதத்துக்கு சபை கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது சங்கீதம் 181 கூட நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவி கொடும்,
கேருபின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் மேய்ப்பரே யூசோப்பி ஆட்டு மந்தையை போல். அல்லேலூயா. அப்போ ஒரு மந்தை என்றது அது ஒரு மேய்ப்பன் கீழே அடங்கி இருக்கும் போதுதான் அந்த மந்தை பழுகி பெருகி நிரப்புகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. எப்படி அவர்கள் விடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அவங்க விடுத்திருந்து அது மந்தை காக்க வேண்டும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எசேக்கியேல் 33:7. மனுபுத்திரனே, ம், நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ம். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. அப்போ என்ன சொல்றாரு? மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பையாக. அதே இடத்துல தான் நம்ம அங்கே இந்த வார்த்தையை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பருடைய வேலை என்ன அப்படின்னா, அவர்கள் ஒரு காவற்காரர் போல ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தை பெற்று மந்தைகளை என்ன பண்றாங்க, அதை காத்து அதுகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே அவங்களே மந்தைகளை பலப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள். ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு? ஒரு காவற்காரன், ஒரு ஜாமக்காரன், ஒரு மந்தைக்கு மாதிரியாக. அல்லேலூயா. அந்த ஆடுகளை மந்தைகளை பாதுகாக்க வேண்டிய சாதாரண காரியம் அல்ல. அதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று அந்த மேய்ப்பனுக்கு அந்த ஆடுகளை சிறந்த ஆடுகளாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த ஆடுகள் மந்தையில நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் அங்க சொல்றார் ஆண்டவர். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, அந்த மந்தைக்கு அந்த மேய்ப்பன் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை என்ன பண்ணுது? கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதும் குறித்து அந்த மேய்ப்பன் எப்போது என்ன பண்ணுவாரு? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எச்சரிக்கை இருங்கள் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். அப்போ மந்தையை விட்டு எங்கும் போகவே முடியாது ஒரு மேய்ப்பனுக்கு. ஏனென்றால் எந்த மேய்ப்பன் மந்தைகளை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்து போகும்போது மந்தைகள் சிதறடிக்கப்படும். புரியுங்களா? அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் அந்த மந்தையை என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு நாளும் அந்த மந்தையை பாதுகாப்பதற்காக, அந்த மந்தையை சரியாக உருவாக்குவதற்கு அந்த மேய்ப்பனுடைய பாரம் என்னென்ன உண்டாயிருக்குது நம்ம பார்க்கிறோம். ஒன்று, அந்த மேய்ப்பன் நடந்து வருகிறது போல நடக்கணும். 2, அந்த மேய்ப்பன் உத்தரவாதம் பண்ணதுனால அடங்கி இருக்கணும். 3, அந்த மேய்ப்பன் விடுத்திருக்கிறபடியால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து எப்போதும் அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் வந்து மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த ஆடு தான் நித்திய ஜீவனை பெற முடியும். இங்க அங்க அலைந்து திரிகிற ஒரு நாள் அந்த ஆடு என்ன பண்ண முடியாது? தேவனுடைய சந்ததிக்கு போகவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மந்தையில் ஆடுகள் சிதறுகிறது காரணம் என்ன? முறுமுறுப்பு, தேவனுக்கு கீழ்ப்படியாமை தன்மை, மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு பதில் சொல்லாமல் அது இஷ்டம் போல போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால சில நேரத்தில் தேவனுடைய கோபம் கூட அந்த இடத்துல என்ன பண்ணுது? இறங்கி வருகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாங்க 1 பேதுரு 5:2 வாசிக்கும் போது, 1 பேதுரு 5:2, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். அப்போ உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் எப்படி
மேய்க்கிறாங்க. மேய்த்து அவர் கட்டாயத்தோடு மேய்க்கல, அதை மனப்பூர்வமாய் மேய்க்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு அந்த மந்தையை மேய்க்கிறார்கள். மூன்றாம் சொல்ல, சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்க்கும் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்கிறார்கள். அல்லேலூயா. செய்யுங்கள் சொல்லப்பட்டது. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை அந்த சபை பெறுகிறது. அல்லேலூயா. அந்த சபை பெறுகிறது. ஐந்தாவது சொல்கிறது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுவர்களுக்காக அல்ல என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். மந்தைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? மாதிரிகளாக கண்காணிப்பாக செய்யுங்கள். கண்காணித்தா காவல், எப்போதும் மந்தையை எங்க போய்க்குது எங்க வருதுன்னு மந்தை மேலேயே அவங்களுடைய நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள் வருகிறது. அல்லேலூயா. அதனால்தான் எபிரேயர் 13:7 வாசிக்கும் போது, எபிரேயர் 13:7, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை, மறுபடியும் ஆண்டு அதான் சொல்றாரு, நடத்தினவர்களை நீங்கள் என்ன செய்யணும்? நினைக்கணும். அவர்களுடைய நடக்கின் முடிவை நன்றாய் சிந்திக்கணும். அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும். அப்போ 3 காரியங்களை சொல்றாரு. ஒன்று, நினைக்கணும். எதை குறித்து நினைக்கணும்? உங்களுக்கு என்ன போதிக்கிறாரு அது குறித்து அவங்க நினைக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு போதிக்கிறத நம்ம மறந்துடுறோம், சொல்ற ஆலோசனையே நம்ம விட்டுடுறோம், அவங்க சொல்ற புத்திமதிகளை ஏற்றுக்கொள்றதே இல்லாது போய்கிறது சபை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவ வசனத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை போதிக்க நேரத்தில் அவங்க நடத்தினவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதை அடிக்கடி நினைக்கணும். மனதில் அதை நினைத்து, என் மேய்ப்பன் இப்படி சொன்னாரே, என் மேய்ப்பன் இந்த காரியத்துக்காக சொன்னாரே அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகள்லாம் பண்ணும். சொன்னதை நினைத்து நினைத்து சபையில் வளரணும். இல்லையா? அப்போதான் அந்த சபை வருகைக்கு போகும். ஏதோ நம்ம இம்மைக்காக சபைக்கு வரலை, இம்மைக்காக சபையை நடத்தலை. இம்மைக்காக நடத்துகிற சபைகள் வேறு, நித்தியத்துக்காக நடத்துகிற சபைகள் வேறு. அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் வளர வேண்டியது அவசியம். சபை புத்தி சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேய்ப்பன் புத்தி சொல்லும் போது என்ன செய்யணும்? அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த ஆடு தவறான வழிக்கு போகாது, தவறான வழியை விட்டு விலகாது. அல்லேலூயா. அந்த தவறான வழிக்கு அது போவதுக்கு சான்ஸே கிடைக்காது. ஏன்னா அந்த புத்தியை ஏற்றுக்கொள்ளுது, கொடுக்குற ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுது, கொடுக்குற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த மேய்ப்பன் கீழே இந்த ஆடுகள் ஒரு சிறந்த ஆடுகளாக, ஒரு நல்ல ஆடாக, ஆண்டவருக்கு எல்லாவற்றிலையும் அது ஒரு புத்தி உள்ள ஆடாக வளர்ந்து வருகிறது. அல்லேலூயா. அப்ப தினந்தோறும் மேய்ப்பனுடைய கீழே என்ன இருக்கிறது கண்டுபிடிக்கும். அதான் சொல்றாரு அங்க, தேவ வசனத்தை உங்களுக்கு போதிக்கிறது எதுக்காக? இரண்டாவது, உங்களை நடத்தினவர்களை நீங்கள் ஏன் நினைக்கணும்? அவர்களுடைய நடக்கையின் முடிவை ஏன் நன்றாக சிந்திக்கணும்? அவளுடைய விசுவாசத்தை ஏன் பின்பற்றணும்? நடத்துறவர்கள் தான் மேய்ப்பன். எப்படி? அப்படித்தான் ஆடுகள். அல்லேலூயா. மேய்ப்பன் எப்படி போகிறாரோ ஆடு அப்படிதான் போகணும். மேய்ப்பனுக்கு மேய்ப்பன் ஒரு பக்கம் போறாரு, ஆடு ஒரு பக்கம் போகுதுன்னா அது என்ன பண்ண முடியாது, அந்த ஆடு சிறந்த ஆடுன்னு சொல்ல முடியாது. அப்போ மேய்ப்பனை பின்பற்ற வேண்டியது மிக முக்கியம். ஆனால் அவங்களுக்கும் ஆண்டவர் கண்காணி கொடுக்கிறார், அவங்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன்னா மேய்ப்பனுக்கு மேலே
தேவன் கிரியை செய்கிறார், ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவர் கண்காணியாக அந்த மேய்ப்பனை வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்கிறார் ஆண்டவர், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாங்க, அப்போஸ்தலர் 14:23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தது. அல்லேலூயா. மூப்பர்களை ஏற்படுத்தி வைக்க வேண்டும், மூப்பர் கீழே மந்தைகளை கொண்டு வர வேண்டும், அங்கே உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் அந்த சபை பரிசுத்தத்தோடு காணப்பட முடியும், விசுவாசத்திலே அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாங்க, மத்தேயு 24:45. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன். அல்லேலூயா. ஏற்ற வேளையிலே அந்த மேய்ப்பனா செய்யணும், ஆடுகளுக்கு மந்தைகளுக்கு நல்ல செழிப்பான காரியங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். அந்த சபையை கர்த்தர் பூரணமாய் நடத்தி கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் 1 தேசத்தில் 5:12 வாசிப்போம்னால், 1 தேசம் 5:12. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. என்ன சொல்றார் ஆண்டவரே? உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று மதிக்கணும். யாருக்கு மதிக்கணும்? உங்க மேய்ப்பருக்கு. அவர் என்ன செய்கிறார்? சபைக்காக சில காரியங்களில் பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை எப்போதும் விசாரணை செய்கிறவர்களாக இருக்கிறார். உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை என்ன பண்ணணுமா? மதிக்கணும். இன்னைக்கு ஆடுகள் மதிக்குதா? மதீனமான ஆடுகள்லாம் உள்ள பார்க்குறோம். அல்லேலூயா. மேய்ப்பன் சொன்னால் அந்த ஆடு அதை கேட்கறதே கிடையாது. பாதி ஆடு. அல்லேலூயா. அது இஷ்டம் போல போய் கொண்டிருக்கிறது, இஷ்டம் போல ஓடுகிறது, இஷ்டம் போல வருகிறது. அப்போ அந்த ஆடு, மேய்ப்பனோடு இணையாத ஒரு ஆடு, ஒரு நாள் அது என்ன பண்ணும்? ஓநாய்கள் அந்த ஆடு மேற்கொள்ளும். அல்லேலூயா. அது ஓநாயுடைய வாய்க்கு ஒரு நாள் அடைக்கல புகுந்துடும். ஏன்னா அப்படின்னா அந்த மேய்ப்பின் கீழே மதிக்காத ஆடுகள் இருக்கிற சபைக்கு, புரியுங்களா? இஷ்டம் போல அது என்ன பண்ணுது? அந்த ஆடுகள், நான் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் இந்த ஒரு ஆலோசனை என்ன பண்ணுறது? சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இங்கே சொல்லி தராரு. அல்லேலூயா. அதனால தாங்க ஆண்டவர் அந்த உத்தரவாதம் வாங்குகிறார்கள். ஒவ்வொரு ஆடுகளுக்கும் உத்தரவாதம். ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கிறோம். ஒரு நாள் இந்த சபை கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும் போது அந்த சபையை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அதாவது சரீரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது சபை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். சபை என்பது
நாம் ஒவ்வொரும் ஒரு சபைகளாக நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய அவைகளாக காணப்படுகிறோம். இரண்டாவது மூன்றாவதாக பார்க்கும்போது மேய்ப்பனுடைய கீழே நம்ம என்ன பண்றோம்? அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ ஒரு மேய்ப்பன் அல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும் சபையில? இஷ்டம் போல அந்த ஆடு என்ன பண்ணும்? அது அடங்காது போயிடும். அப்போ அதை அடக்குவதற்கு, அதை நடத்துவதற்கு, அதுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பதற்கு ஒரு மேய்ப்பன் வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அது பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15:10 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். ம், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. ம், அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ம். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. தேவ கிருபை தான் அந்த மேய்ப்பனையும் அந்த சபையும் தாங்கி கொண்டிருக்கு. அல்லேலூயா. தேவ கிருபை ஒன்று இல்லை என்றால் சபை நிர்மலமாயிடும் ஒரே டைம்ல. புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? தேவ கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த மந்தைகள் சரியான வழி வருவதற்கு தேவ கிருபை அவங்களை என்ன பண்ணுது? வழி நடத்தி கொண்டே இருக்கும். இப்படி போன்னு சொல்லி கொண்டே இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அந்த இடத்துல. இன்னொரு வசனம் கூட நீங்க வாசித்து பாருங்க. 1 Thessalonians 5:14. 1 கொரிந்தியர் 5:14. 5:14 வாசிங்க. 5:14 தானே? 1 Thessalonians 5:14 இருக்கா? மேலும் சகோதரரே, ம். நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். அல்லேலூயா. சபைக்கு மேய்ப்பன் வந்து சபைக்கு சொல்லும் போது எப்படி சொல்றாரு? நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன பண்ணோம்? புத்தி சொல்லி கொண்டே இருக்கணும். திடனற்று போகிறவர்களுக்கு தேற்றி கொண்டே இருக்கணும். பலவீனரை தாங்கி கொண்டே இருக்க வேண்டும். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமுள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இது உங்களுடைய மேய்ப்பனுடைய தகுதி குறித்து ஆண்டு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஆடுகள் அந்த புத்தியை கேட்க வேணும். ஏன் அப்படின்னா, ஆடு சிதறி போகக்கூடாது. அந்த புத்தி அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை கட்டவே முடியாது. புத்தி உள்ள ஸ்திரீ தான் தன் வீட்டை கட்ட முடியும். அது மாதிரி சபை வந்து புத்தி உள்ளதா இருந்தால் தான் மேய்ப்பின் கீழே அடங்கி இருக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் அங்க ரோமர் 14:1 விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள், ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள். அல்லேலூயா. நிர்ணயிக்காமல் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய ஐயங்களை குற்றமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நிர்ணயிக்கூடாது. ஐயோ அவங்க வந்து இப்படிதான் அப்படின்னு. ஆனா சில ஆடுகள் எப்போதும் என்ன செய்யும்? விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை பலமுள்ளமையா காணப்படும். என்னதான் சொன்னாலும் அந்த ஆடு என்ன பண்ணாது? ஏற்றுக்கவே கிடையாது. இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் பலவீனம் தான் சொல்லிடும். ஆனாலும் அவர்களையும் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆடுகளையும் நம்ம என்ன பண்ணோம்? ஓட்டி கொண்டு போகிறதுக்கு, அதையும் கூட சேர்த்துறதுக்கு அதுக்கு நல்ல புத்திகளை சொல்லிக்கினே இருக்கும். அல்லேலூயா. இது மட்டும் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு அங்கே 2 Thessalonians 3:6 மேலும் சகோதரரே, என்னிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். சில நேரத்தில் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரன் நீங்கள் விட்டு என்ன பண்ணோம்?
விலக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒழுங்கும் கிரமமாய் சபையை நடத்துன்றது தான் மேய்ப்பனுடைய சித்தம். தேவனுடைய சித்தமும் அதுதான். ஆனா அந்த ஒழுங்கற்று நடக்கிற ஆடுகளை சில நேரத்துல நம்ம விட்டு விலக வேண்டியதா இருக்கும். புரியுங்களா? ஏன்னா அது தர்க்கிக்கும், முறுமுறுக்கும், எதிர்க்கும். சில மந்தைகளை கூட அது என்ன பண்ண இடல் உண்டாக்கிடும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எபிரேயர் 12:12 சொல்றாரு. எபிரேயர் 12:12 வாசிங்க. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்க என்ன பண்ணணும்? திரும்ப நிமிர்த்தணும். அல்லேலூயா. மறுபடியும் அவங்கள என்ன செய்யணும்? கூட்டு வரணும். மந்தைக்குள்ள கொண்டு வந்த ஆடுகளை அவங்கள என்ன செய்யணும்னு ஆண்டு சொல்றாரு. அவங்களை கைகளை என்ன பண்ணணும்? கைகளையும் முழங்கால்களையும் மறுபடியும் திருப்ப நிமிர்த்தணும். மறுபடியும் ஜபத்துக்கு கொண்டு வரணும். மறுபடியும் என்ன செய்யணும்? அவங்களை நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் ஏன் சொல்றாரு? ஒரு சபை என்பது ஒரு மேய்ப்பின் கீழே எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதை தான் ஆண்டு சொல்றாரு. ரோமர் 15:1 பலமுள்ளவர்களே ஆகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனரையும் என்ன பண்ணோம்? பலவீனங்களை தாங்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மேய்ப்பினுடைய இது பலமுள்ளவைகள் மட்டும் இல்லை, பலவீனம் உள்ளவைகளும் சபையில் இருக்கும். அதையும் நம்ம சேர்த்து கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. அதை தாங்குவதற்கு இப்போ ஜபம் சிலரால முடியாது. ஆனால் அவங்க என்ன செய்யணும்? அவங்களை கொண்டு அவங்களை உட்கார வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. ஏன்னா பலவீனமுள்ள ஆடுகளை ஆண்டவர் விட்டுன்னு சொல்லவே இல்லை. சிலதை விட்டு விடுன்றார் சில நேரங்கள். ஆனால் மறுபடியும் சேர்த்து கொள்ளுன்றார். அல்லேலூயா. அதனால நம்மக்கிட்ட ஆடுகள், நம்மக்கிட்ட இருக்கிற சபை, நம்ம எல்லாரையும் ஒரு பான்மையாக கொண்டு போக வேண்டியது அவசியம். அதுக்கு எல்லா ஆடுகளும் ஒத்து உழைக்க வேண்டியது அவசியம். எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பில் ஒருவரை ஒருவர் தாங்கி. அப்போ சபை என்ன பண்ணோம்? ஒருவருக்கொருவர் தாங்கக்கூடிய ஒரு மேய்ப்பினை தாங்க முடியாது. எல்லாருமே என்ன செய்யணும்? நமக்கு தெரியும், உன் பக்கத்துல எப்படி ஒரு ஆடு எப்படி இருக்கிறது, அந்த ஆடு எவ்வளவு பலவீனமா இருக்கிறது யாருக்கு தெரியும்? உங்க பக்கத்துல உட்காரும் போது தெரியும். அல்லேலூயா. அவங்க எங்க பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒருவருக்கு ஒரு அன்பினால் என்ன செய்யணும்? அந்த ஆடுகளையும் நம்ம மத்தியில் என்ன பண்ணோம்? கொண்டு வர வேண்டும். அவங்களை பலப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அதாவது எபேசியர் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, மன்னிக்கணும். சபைக்குள்ள ஆடுகள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கிறதுக்கா இல்லை. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கொரு தயவையும் மன உருக்கமாகவும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். சபையில ஒருவருக்கொரு பகை இருக்கவே கூடாது. புரியுங்களா? சின்ன ஒரு பகை இருந்தால் அது களை மாறி அப்படியே உருவாகும், வேகமா படரும். எப்பவுமே பரிசுத்தம் ஒருத்தருக்குள்ள வழிநடத்தப்படுவதற்கு நாட்கள் தள்ளும், பரிசுத்தமா வாழ்வது. ஆனா கர்த்தருக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக இந்த இடத்துல களவுகள் பெருகுதுன்னா அது வேகமா படரும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாத்தான் தன்னுடைய வேலையை என்ன செய்யறான்? கொஞ்ச நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா அதை என்ன பண்ணுவோம்? செய்ய ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கு என்ன பண்ணுங்க? அந்த மன்னிக்கிற குணம் இருக்கணும். புரியுங்களா?
ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கிற குணம் இருக்கணும். ஒருவருக்கொருவர் தாழ்மையான சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். சபையில் அப்பதான் சபை வளர்ந்து பெறுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. எசேக்கியேல் 34:16 நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி எலும்பு முறிந்ததை காயங்கள் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுட்டு ஒன்றுமே இருக்காது அவங்க கையில். ஆனால் ரட்சிக்கப்பட்டு அந்த மேய்ப்பெண் அவங்களுக்காக ஜோம் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துடுவாங்க. அப்போ நல்லா புஷ்டி ஆகிடும். அது பிறகு அது என்ன பண்ணும், பின்னிட்டு போக ஆரம்பிக்கும். புரியுங்க. நேரத்தோட சபைக்கு வராது. சபையினுடைய காரியங்களுக்கு அது என்ன பண்ணாது, அடிக்கடிக்கு இன்க்ளூட் ஆகாது. அது பின்னாடியே இருக்கும். புரியுங்களா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வாங்க, எலும்பு முறிந்ததை மறுபடியும் காயம் கட்டுங்க, நசல் கொண்டதை திடப்படுத்துங்க, நியாயத்துக்கு தக்காத அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிச்சிடுவார் ஆண்டவர் கடைசி நேரத்தில். அல்லேலூயா. அதனால தான் அங்கே ஒரு வசனம் இருக்குது, உபாகம் 6:11 நினைக்கிறேன் பாருங்க. உபாகம் 6:11. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. அடுத்தது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த உங்களுடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கர்த்தாய் கை கொள்ளுவீர்களாக. நீ நன்றாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்தரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. 12 வசனம் வாசிக்கும் போது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை என்ன பண்ணுங்க, மறவாதபடிக்கு எப்பவுமே என்ன செய்யணும், எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? ஏன்னா நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துகளாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் போது என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய, அப்போ ஒரு புஷ்டி ஆன பிறகு நல்ல ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாத வருவோம் சபைக்கு. புரியுங்களா. அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுவோம். அல்லேலூயா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அந்த மேய்ப்பெண் கேடு அடங்கியிருந்தது. அந்த ஜபத்தை பண்ணி 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 ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்வாங்க. அப்புறம் பிள்ளைங்க நல்லா படித்து வேலைக்கு போயிடும். அல்லேலூயா. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு வீடை கட்டணும் அப்படின்னு, அப்புறம் வீடை கட்டிடுவாங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே பார்த்துக்கும் போது ஒரு கார் வாங்கணும்னு ஒரு கார் வாங்கிடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, அடுத்தது கார் வாங்கின பிறகு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் கல்யாணத்துக்கு ஜாபம். அப்புறம் கொஞ்ச நாள் நமக்கு என்ன ஆகுது, பேர பிள்ளைகளுக்கு ஜாபம் பண்ணணும், குழந்தை பிறக்கிறதுக்காக. இப்படியே சொல்லி எல்லாம் நல்ல ஸ்டாண்டர்டாக ஆயிட்ட பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்த பாருங்க வழி, அதை மறந்துடுவாங்க. எந்த இடத்துல இந்த ஆரம்பம்னா அந்த இடத்த விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அது இஷ்டம் போல போகும். அதான் ஆண்டவர் சொல்றாரு,
நீ புஷ்டியா இருந்த போது நான் என்ன பண்ணிவிடுவேன் உன்னை. எசேக்கியேல் என்ன சொன்னார், நான் உன்னை அழிப்பேன்னு சொல்றாரு. புஷ்டி உள்ளவைகளை என்ன பண்ணிடுவேன், அழிச்சிடுவேன். மறுபடியும் பலவீனம் உள்ளவெல்லாம் கொண்டு வான்றார் ஆண்டவர். ஏற்கனவே பலவீனமா இருந்ததெல்லாம் கொண்டு வந்து உருவாக்கி இந்த ஸ்டாண்டை கொண்டு வந்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப மறுபடியும் என்ன சொல்லி, இது போனது போட்டோம், இதை அழிச்சிடுவேன் நானு, புதுசா கொண்டு வான்றார். பலவீனமா எங்கெல்லாம் இருக்குது பாருங்க, நசல் கொண்டது எங்க இருக்குது பாருங்க, எலும்பு முறிந்த ஆடுகளை பாருங்க, மறுபடியும் நான் நிறைய கொண்டு வரேன்னு ஆண்டவே சொல்றாரு. அல்லேலூயா. அதனால்தான் நம்ம எகிப்தை அடிக்கடிக்கு என்ன பண்ணோம், நினைக்கணும். நாம் அந்த நிலைமை என்ன, புரியுங்களா? நம்ம அப்படி நினைச்சாதான் இரக்கம் பாராட்ட முடியும், மற்றவங்களை தயவு காட்ட முடியும், மற்றவங்களை நேசிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்த நிலைமையை மறந்துட்டோம்னா பின்னாடி இருக்கிறவங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மறந்து பார்க்க முடியாது, விசாரிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இங்கே தெளிவாக நமக்கு சொல்றாரு. அதனால தான் ஆண்டவர் இன்னொரு வருஷம் கூட நம்ம வாசிக்கிறாங்க. ரெண்டு தரிசனம் 3:14, 2 தரிசனம் 3:14. மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே கலவாதிருங்கள். என்ன செய்யணும்? மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோட கலவாதிருங்கள். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, கீழ்ப்படிந்து அடங்குன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனோட நம்ம என்ன செய்யணும், கலவாது இருக்கணும். அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்னா, 2 தரிசனம் 3:6 நம்ம வாசிக்கும் போது, சகோதரரே, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறோம். கீழ்ப்படியாமற் போகிற ஆடுகளை ஆண்டவரே சொல்றாரு, அவனோடு கலவாதிருங்கன்றார். அது ஒரு எச்சரிப்பு. அல்லேலூயா. அதனால்தான் மிக எச்சரிக்கை. அந்த கீழ்ப்படியாமல் போகிற ஆடுகளில் வெகு வேகமாக என்ன செய்யும், சபையை கெடுத்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, சபைக்கு மேய்ப்பனுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் பாருங்க, நீங்க எபேசியர் 5:21 வாசிக்கலாம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயம் எப்பவுமே இருக்கணும். தெய்வ பயத்தோடு என்ன பண்ணணும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படின்னு கேட்டா, தெய்வ பயம் இருக்குதா? சிலவங்க கீழ்ப்படிவாங்க, ஆனா என்ன பண்ண, தெய்வ பயம் இருக்காது. அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த தெய்வ பயத்தோடு, அப்படின்னா வசனத்துக்கு பயப்படுற ஜனம் இருக்கும், நடுங்கணும் தேவ சமூகத்துல. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அங்கே நீங்க வாசிக்கலாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு மனைவி எப்படி எந்த காரியத்திலையும் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது போல, சபை கூட என்ன பண்ணுது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிக்கணும். புரியுங்களா? அதனால்தான் சபையை வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, குடும்பத்தை வைக்கிறார். ஃபர்ஸ்ட் சபையை கொண்டு வராரு. சபையில கீழ்ப்படிந்தா அது குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, மனைவிகள் கீழ்ப்படிவாங்க, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவாங்க, குடும்பம் சபைக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. அந்த சபைக்கு கீழ்ப்படுகிற, அதாவது மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற அந்த ஆடுகள் வீட்டில் அது கீழ்ப்படிந்து இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்தனால்தான் சபையை கீழ்ப்படிந்து கொண்டு வராரு. சபையை கீழ்ப்படிந்து விட்டுட்டு அப்படியே விடல, குடும்பத்துக்கு உள்ள வராரு ஆண்டவர்.
அந்த குடும்பம் எப்படிங்கன்னா சபைக்கு கீழ்ப்படிக்கிறது போல நீங்க என்ன பண்ணுங்க, குடும்பத்திலே கீழ்ப்படிந்து வாழுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 8:19. 1 சாமுவேல் 8:19. ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அப்போ அவங்க என்ன கேட்டுட்டாங்க? எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், ஒரு மேய்ப்பினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், மேய்ப்பினுடைய சொல்லை கேளாமல், எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்றார்கள். ஏன் கேட்டாங்க அவங்க? அப்ப 18 சொல்றார் ஆண்டவரே, நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவின் நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள், ஆனாலும் கர்த்தர் அந்நாளில் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார் என்றான். அல்லேலூயா. ஒரு தவறு நடந்தது. சாமுவேல் பிள்ளைகளே என்ன பண்ணல? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் அவங்க நிலைமை ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. அதே சவுல் ராஜா பார்த்தீங்கன்னா, அந்த சாமுவேல் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலைமைலாம் ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் எப்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாரோ, புரியுங்களா, மேய்ப்பனுக்கு சாமுவேலுக்கு சபையா என்ன பண்ணல? கீழ்ப்படியாமல் போனாங்க. புரியுங்களா? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும். ஆண்ட சொன்னாரு, அவர்கள் உன்னை தள்ளல, என்னை தள்ளிட்டாங்க. ஆண்டவர் ராஜாவா இருந்தவர், எல்லாருக்கும் ராஜா அவர் தான் இருந்தார். அதனால தான் ஆண்டவராக இயேசுக்கு சொல்றார், நான் யூதருக்கு ராஜான்னு சொன்னார். அல்லேலூயா. அதில் விட்டு கொடுக்கவே இல்லை ஆண்டவர். இந்த நாளில் கூட நாம் ஒரு சபையில ஒரு மேய்ப்பனுக்கும் ஒரு ஆடுக்கும் உள்ள நட்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எப்பொழுது நம் மேய்ப்பன் கீழே அடங்கி இருக்க வேண்டியது தேவ சித்தமா இருக்கிறது. அதனால தான் 2 தீமோத்தேயு 2:10 வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயு 2:10, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான இரட்சிப்பை நித்திய மகிமையோடே பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அது பாருங்க, ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் சபை நிமித்தமாக, அவர்கள் நிமித்தமாக சொல்ல, சபை நிமித்தமாக சகிக்கிறேன். சில நேரத்தில் மேய்ப்பன் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா சில நேரத்தில் அந்த நித்திய ரட்சிப்பையை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதே நீங்கள் 2 கொரிந்தியர் 7:3 வாசிங்கன்னா, உங்களை குற்றவாளிகளாக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைத்திருக்கவும் தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. பாருங்க, உங்களை குற்றவாளி ஆக்கும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை, முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கத்தக்கதாக எங்கள் இருதயங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படி சொல்ற. மேய்ப்பனுடைய இருதயத்துல எது இருக்குது? சபையார் இருக்கிறாங்க. புரியுங்களா? குற்றவாளி ஆக்கிறதுக்காக இல்லை, அங்க சொல்றார் ஆண்டவர், நான் சொல்லியபடி உங்களுடைய சாகம் கூட நான் என்ன பண்றேன்? கூட பிழைக்கத்தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பவுல் செய்கிறார் சபையாருக்கு. சில நேரத்தில் மேய்ப்பர்கள் தன்னுடைய ஆடுகளுக்காக அந்த உத்தரவாதம் பெற்றுக்கொண்டதுனால கடைசி வரைக்கும் அதுக்காக போராடி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட நீங்க வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 12:14. 2 கொரிந்தியர் 12:14. இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன்.
பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமா இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதும் இல்லை. நான் உங்களுடையது அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றார்க்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இங்க யாரு சொல்றார்? ஆண்டவர் சபை மேய்ப்பரை சொல்றார். அல்லேலூயா. அந்த மேய்ப்பர் என்ன செய்யறாரு? தன்னுடைய மந்தைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார். ஜெபம் என்பது ஒரு பொக்கிஷம். வேத வசனம் சத்தியம் சொல்லி தரது ஒரு பொக்கிஷம். ஏன்னா ஒவ்வொரு ஆடுகள் விலையேறி பெற்றது. அப்ப அந்த ஆடுகளுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? மேய்ப்பன் எப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரே கொடுத்து சபையை கட்டுறாரு, ஜீவனை கொடுத்து சபையை கட்டுறாரு. அப்போ ஒரு மேய்ப்பன் கிட்ட கொடுக்கும் போது மேய்ப்பன் என்ன பண்றாரு? அந்த சபையை எப்படி உருவாக்கணும்னா அந்த பிள்ளைகளுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ பொக்கிஷம்னா என்ன? பொக்கிஷம் என்பது ஒரு ஜெபம். எல்லாமே ஜெபிக்கணும். மந்தைகள் ஏதோ ஒரு ஆடு ஜெபம் பண்ணுது, ஒரு ஆடு ஜெபம் பண்றது இல்லை. ஒரு ஆடு வசனத்தை வாசிக்குது, ஒரு ஆடு வசனத்தை ஏற்றுக்கொள்றதே இல்லை. அப்படி கிடையாது. எல்லாமே பலப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அப்போ எல்லாருக்குள்ளேயும் சத்தியம் இருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் ஜபாவி இருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் கீழ்ப்படிமை என்ற தன்மை இருக்கணும். எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும், எல்லாமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கணும், எல்லாருக்குள்ளேயும் சந்தோஷ சமாதானத்தை காணணும். அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா இருக்க சபைக்கு திருப்தி கிடையாது. ஒரு 10 பேர் நல்லா இருக்கிறாங்க, மீது 10 பேர் எப்படின்னா போட்டோம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றது? சபை என்பது எல்லாருமே என்ன பண்றாரு ஆண்டவர்? அந்த மேய்ப்பின் கீழே எல்லாரையும் அவங்களை பொக்கிஷமாகவே உருவாக்குறார். அல்லேலூயா. நம்ம பொக்கிஷமான்களாக உருவாக்கப்படணும். புரியுங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொக்கிஷம் எங்க இருக்கணும்? பரலோகத்தில் இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகளாம் பரலோகத்தையே சார்ந்து இருக்கணும். புரியுங்களா? நீ மேலானவைகளை தேடனா உனக்கு கீழானவைகளை எல்லாமே ஆண்டு கொடுத்துட்றாரு. நம்முடைய மேலான நோக்கம் இருக்கணும், மேலான சிந்தை இருக்கணும், மேலான யோசனை இருக்கணும். அப்பதான் நம்ம இந்த பூமியில வாழ முடியும். அல்லேலூயா. இந்த பூமிக்குரியங்களே யோசனை கூடாது. புரியுங்களா? இந்த பூமிக்குரிய காரியங்களே என்ன பண்ணக்கூடாது? அழிந்த ஒரு பொருள்களே பார்த்துடக்கூடாது. எது தேவையோ கர்த்தர் அதன் காலத்தில் அது என்ன பண்றாரு? கொடுக்கிறார். இந்த உலகத்துல எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த 800 கோடி மக்கள் 3 வேளை சாப்பிட்றாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் நிலத்தையும் கொடுத்தார், கூடவே மழையும் கொடுத்தார். அதை எப்படி செய்யணும்னு என்ன பண்றாரு? அதில் எப்படி ஒரு நிலத்தை வைக்கணும்னு சொல்லி அதையும் கற்றுக் கொடுத்துக்கிறார். புரியுங்களா? மனுஷருக்கு ஆண்டவர் ஒரு குறை வைக்கல. ஆனா அவர் படைத்தவரை, நம்மை படைத்த தேவனே நம்ம மறந்துடக்கூடாதுல்ல. அதனால தான் அவருடைய இடத்துலேருந்து நம்ம நன்மை பெறணும்னா அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இன்னைக்கு எல்லாருக்குமே புரியுது இல்ல? இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாங்க. கொலோசியர் 1:24. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபோத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். பாருங்க, ஒரு மேய்ப்பன் என்ன செய்யறாரு? நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக அதை என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? பாடுகளில் எதுக்காக? உங்கள் நிமித்தம் பாடுகள். ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு சபையை நடத்தணும்னா பாரம்பரிய சபையை நடத்திடலாம். புரியுங்களா? பாரம்பரிய சபை எப்படி இருக்கும்?
உட்காருவோம், எழுந்துப்போம். இப்போது முடிந்து விட்டது, நீங்கள் போய் வாருங்கள். அல்லேலூயா. இப்படியே சொல்லி அவங்களை என்ன பண்ணிடலாம், புரியுங்களா? பெல் அடிச்சா சாப்பாடு மாதிரி எனக்கு ஜெயிலில் பெல் அடிச்சா என்ன அர்த்தம்? அந்த நேரத்துக்கு மணி அடிச்சா அங்கே சாப்பாடு கொடுத்துருவோம். அது மாதிரி வந்து மணி அடிச்சா வந்து உட்காருவாங்க. அந்த டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சுட்டா அதோட அவங்க போயிடுவாங்க. பாரம்பரிய சபை வந்து எப்பவுமே எப்படி இருக்குன்னா, அது ஆண்டவரை நம்பி இருக்காது. அல்லேலூயா. அது அவங்களே நம்பி இருக்குது, அவ்வளோதான். ஆனால் ஆவிக்குரிய சபை வந்து தேவனை நம்பி இருக்கு, புரியுங்களா? அப்படி ஆடுகளும் ஆண்டவரை நம்பி தான் வரணும் சபைக்கு, தவிர நீ மனுஷனை நம்பி வந்திருக்கூடாது. மனுஷனை நம்பினா அது பாரம்பரியம் மாறிடுதுல்ல. அப்போ ஒரு விசேஷ அற்புதங்களை கத்த நமக்கு செய்கிறார் ஆண்டவரை நம்பும் போது, புரியுங்களா? நம்ம கிட்ட வந்து முடியாததே அவர் செய்து முடிக்கிறார். நம்ம கிட்ட என்ன தேவையோ அதே நம்ம கிட்ட இல்லை, ஆனா அவர் செய்து முடிக்கிறார். அப்போ ஒரு ஆவிக்குரிய சபை எப்பவுமே தேவனை நம்பி இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா வசனத்தை நம்பி இருக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். எப்போ அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியலையோ அப்பயே நமக்கு என்ன வந்து சிரிச்சு போற ஆரம்பிச்சிடும், புரியுங்களா? மன்னிக்க முடியல அப்படின்னா சிரிச்சு வந்துடும். யாரையும் நம்ம விசனப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்கள உடனே மன்னிப்பு கேட்டுடணும். ஆனால் அந்த மன்னிப்பை நம்ம கேட்கலாம், சிரிச்சு போகிறோம். அப்போ சிரிச்சு வரும்போது அந்த சிரிச்சிப்பை என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது சில நேரத்தில். அல்லேலூயா. சில நேரத்தில் சிரிச்சிப்பு பெரிய பெரிய காயம் உண்டாயிடும், சில சிரிச்சிப்பு சின்ன காயமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, மன்னிக்கும் போது அந்த சிரிச்சிப்பு அந்த விட்டு விலகிடுது. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கும் போது சிரிச்சிப்பு அதை விட்டு அந்த இடத்த விட்டு போயிடும், புரியுங்களா? ஒருவருக்குள்ள முறுமுறுப்பு இருந்தது பழைய ஏற்பாட்டில். அவங்க சொல்லப்பட்டதாங்க பாருங்க, 1 கொரிந்தியர் சபையார் எப்படி முறுமுறுத்தாங்க. 1 கொரிந்தியர் 10 பாருங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10 4ஆம் வசனம். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. 5. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஏன் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள்? எல்லாமே ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான். ஞான போஜனம் குடித்தார்கள். ஞான போஜனத்தை, அதாவது தேவ தூதர்கள் மன்னாவி புசித்தார்கள். கண்மலையாக கிறிஸ்து, அப்பயே கண்மலை இயேசு இருக்கிறாரு, இன்னைக்குதான் இருக்கிறாரு இல்ல, எங்க இருக்கிறாரு? அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்பயே அவங்களோட கிறிஸ்து இருந்தாரு, புரியுங்களா? ஆனா அவர் கிறிஸ்துவனை அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கவே இல்லை. அல்லேலூயா. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டது பாருங்க, 6ஆம் வசனத்துல, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கனைவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தமா வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இச்சது போல நம்ம இச்சிக்க கூடாதுன்றாரு. அல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்னா, 7ஆம் வசனம், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடி எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அப்ப நல்லா இச்சையோடு புசிக்கிறதுல எதை குறித்து? விக்கிர ஆராதனை குறிக்கிறது. அல்லேலூயா. பொருள் ஆசை என்பது ஒரு விக்கிர ஆராதனை, புரியுங்களா? பொருள் எல்லாருக்கும் தேவை, ஆனா ஆசை இருந்துச்சுன்னா அது ஒரு விக்கிர ஆராதனை. அது கொலோசியர்ல நம்ம வாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் வந்து சபைக்கு சொல்லித்தரார் ஆண்டவர். அது ஒரு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பைபிளில் எங்கெல்லாம் திருஷ்டாந்தம்ன்ற வார்த்தை வருகிறதோ அங்க என்ன உண்டாகிறது? ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதையா இருக்கணும். திருஷ்டாந்தனா அவங்கள அழிச்சது போல உங்களை அழிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அவர்கள் சில வேசுதனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக.
அவர்கள் சில கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். அப்பயே கிறிஸ்துவை பரீட்சை பார்த்துட்டாங்க. அல்லேலூயா. அப்பயே கிறிஸ்து இருக்கிறார் பூமியில. பாம்புகளால் அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்கள் சில முறுமுறுத்தார்கள். சங்காரக்காரனாலே அடிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். அப்படி நமக்கே சொல்ல வர்றாரு. அல்லேலூயா. சபைக்கு அப்படி சொல்றாரு. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எது எழுதுற? உலகத்தினுடைய முடிவு காலத்தில் இப்படி நடக்குமா? இப்போ உலகத்தினுடைய முடிவு காலத்தில் எங்க இருக்கிறோம்? உலகத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்? முடிவு காலத்துக்கு வந்துட்டோம். புரியுங்களா? இனிமேல் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு திருஷ்டாங்கமும் எதுக்காக வைக்கப்பட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போஸ்தலர் 1:3 சொல்றாரு, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. அப்ப அந்த திருஷ்டாந்தத்தை காட்டுறார் ஆண்டவர். அதே போல யூதா 1:7 சொல்றாரு, அப்படியே சோதோம் கோமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எபிரேயர் 4:11 சொல்கிறது, அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகில் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். அல்லேலூயா. அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? 4:1 வாசித்து பாருங்க. எபிரேயர் 4:1 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கும் வசனத்தை கேட்கிறோம், சிலவருக்கு அது பிரயோஜனமாகிறதே கிடையாது. சும்மா உட்காந்துட்டு அப்படியே கண் துடைப்புக்காக உட்காராங்க, கண் துடைப்புக்காக போயிடுறாங்க. அல்லேலூயா. அதே பாருங்க, பணம் ஒரு பேங்க்ல உனக்கு ஒரு அக்கௌண்ட்ல நீ போட்ட 2000 ரூபாய் போட்டது உனக்கு 500 ரூபாய் எழுதி கொடுத்தாலும் உடனே போய் என்ன பண்றோம்? எல்லா கவுண்டர்ல நின்று சொல்றோம், இது மாதிரி எனக்கு வந்து அக்கௌண்ட்ல எவ்வளவு போட்டுக்கிறீங்க? நான் 2000 போட்டேன், நீங்க எவ்வளவு போட்டுக்கிறீங்க? 500 ரூபாய் போட்டுக்கிட்டு எல்லா கவுண்டர்ல போய் கேட்டு எப்படியாவது அதில் 2000 போய் என்ன பண்றோம்? ஏத்தின்னு வந்துடுறோம். ஆனா நம்ம பைபிள்ல வசனம் சொல்லும் போது அதை பாதி கேட்க வேண்டியது, பாதி விட்டுற வேண்டியது. அல்லேலூயா. அப்புறம் நாளைக்கு காலையில என்ன வசனம் கேட்டா என்ன பண்றது? யாருக்கும் சொல்றதில்லை. ஏன் அதை போய் வீட்டில் என்ன வசனம் சொன்னாங்கன்னு மறுபடியும் மேய்ப்பர்கிட்ட ஃபோன் பண்ணி, ஐயா நீங்க சொன்ன வசனம் கொஞ்சம் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு ஏன் மறந்துட்டாங்க? மறுபடியும் சொல்லுங்க. ஏன்னா வசனத்தை கேட்டவர்கள் அவர்கள் எப்படி கேட்டு விசுவாசிக்காமல் போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்குறாங்க, ஆனா ஒரு வசனம் கூட அவங்க விசுவாசத்துக்குள்ள கொண்டு வர முடியல. ஏன்னா விசுவாசம் கேள்வினால வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. அந்த வசனத்தை நம்ம கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அதை விசுவாசித்தா அது நமக்கு வேலை செய்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வசனம் வெளியேற பெற்றது. அந்த வசனத்துல நம்ம கீழ்ப்படிந்தா அவங்க கீழ்ப்படியாமையினால இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியல. இளைப்பாறுதல் ஒன்று இருக்குது, மரணத்துக்கு பிறகு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. இப்போ நமக்கு வந்து என்ன இல்லை, அந்த அளவுக்கு அவ்வளோ இளைப்பாறுதல் கிடையாது. ஆனால் இப்போ கடைசி நாட்களில் அந்த வசனம் சொன்ன போல, எங்கே 1 கொரிந்தியர் 10 முடிக்க போறோம், வாசிங்க.
1 கொரிந்தியர் 10 பாருங்க. பதினொன்னு. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். அதாவது கடைசி நாட்கள் வந்து வேற, முடிவு காலன்றது வேற. அல்லேலூயா. கடைசி நாட்கள் சொல்றோம். அப்புறம் இதெல்லாம் நாள் முடிவு காலம். ஆண்டோடைய வருகை மிக சமயமா இருக்கிறது. அந்த ஆண்டோடைய வருகைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா? விழுத்திருந்து ஜெபம் பண்றோமா? அனுதினமும் தேவ சமூகத்துல நம்ம உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்கிறோமா? இது அந்த காலம், முடிவு காலம். இந்த முடிவு காலத்துல என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக தினந்தோறும் உட்கார்ந்து டைமை நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டருக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம் கொடுத்தோம்னா நிச்சயம் என்ன உண்டாகும்? ஆண்டோடைய வருகையில நாம் போக முடியும். முடியுமா முடியாதா? ஆண்டோடைய வருகையில நாம் போக முடியாதா? முடியும். ஆனா அந்த முடிவு காலத்துல நம்ம இஷ்டம் போல இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப முக்கியமாக நம்முடைய ஆயத்தங்கள், விடுத்திருப்பது, இதெல்லாம் அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நமக்கு கர்த்தர் வந்து கூட இருந்து எல்லா காரியங்களும் செய்வார். அதனால தான் நிறைய வசனங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். தானியேல் 8:19 நாம் வாசிக்கும் போது, எட்டு 17, 8:19 வாசிங்க. அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். முடிவு காலத்துக்கு அடுத்தது. அப்பயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? எபிரேயர்ல நம்ம 1:10-11 வாசது போல முடிவு காலத்துல என்ன நடக்குன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த காலம் எப்படி இருக்குன்னா, தானியேல் 8:19 சொல்றாரு, இதோ கோபத்தின் முடிவு காலத்திலே சம்பவித்ததை உனக்கு தெரிவிப்பேன், இது குறிப்பிட்ட முடிவு காலத்துக்கு அடுத்தது. அல்லேலூயா. நம்ம மிக எச்சரிக்கையா இருந்து நம்ம என்ன செய்யணும்? நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். சபை மேய்ப்பன் கீழே அடங்கி, மேய்ப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, மேய்ப்பன் சொல்லுவதை கவனித்து, சபைக்கு கொடுக்கிற அந்த புத்திமதியை ஏற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தமாக ஜீவித்தோம்னா அவனுடைய வருகையில போக முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா நிறைய பேர் கைவிடப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவங்களை இஷ்டம் போலலாம் இந்த காலத்தில் போகவே முடியாது. நம்ம எதை நோக்கி இருக்கணும்? நம்ம சபையை நோக்கி இருக்கணும், மேய்ப்பனை நோக்கி இருக்கணும். அந்தந்த சபை, அந்தந்த விசுவாசிகள் தேவனை நோக்கி எப்போதும் ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ஏன்னா ஆண்டோடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. 2 காரியத்தை மிக ஆண்டவர் அழுத்தமா சொல்றாரு. ஒன்று விடுத்திருங்கள், இன்னொன்று ஆயத்தமா இருங்கள். அல்லேலூயா. விடுத்திருக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது 2 நம்ம பழகினா தான், அதுக்குள்ள போய் பழகினா தான் அந்த வேலையை செய்ய முடியும். விடுத்திருக்கிறதே கிடையாது, ஆயத்தமா இருக்கலன்னா வருகையில கைவிடப்பட்டுருவாங்க. புரியுங்களா? விடுத்திருக்கிறது எதை குறிக்குது, ஆயத்தமா இருக்கிறது எதை குறிக்குதுன்னா, விடுத்திருக்கிறது எப்பவுமே வந்து என்ன பண்ணணும்? ஜெபத்துல தன்னை பாதுகாத்துக்காக விடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தன்னை பாதுகாத்துக் கொள்றதுக்காக என்ன பண்ணும்? ஜெபத்துல சபைக்கு சொல்ற காரியத்துல எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி நம்ம நடந்து கொண்டே வந்தோம்னா நம்ம விடுத்திருந்து நம்ம என்ன செய்யுதுக்கலாம்? பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகிடுறோம். அல்லேலூயா. என்னென்ன செய்ய வேண்டுமோ, நமக்குள்ள என்ன குற்றம் குறை இருக்குதோ என்ன பண்ணும்? எஸ்ஐகே ராஜாவை ஆண்டு கூப்பிட்டு கேட்டாரு, உன்னை நீ என்ன பண்ணிக்கோ? மரண நாள் உனக்கு சமயமா ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணு? உன் வீட்டு காரியத்தை என்ன பண்ணிக்கோ? ஒழுங்குபடுத்துன்றார். அப்படின்னா அடுத்த வீட்டு காரியம் என்ன ஒழுங்குபடுத்தாது இருந்திருப்பாரு. சில குறைகள் இருந்திருக்கும் வீட்டில். அல்லேலூயா. கடன் வாங்கினுக்கு கடன் கொடுத்துருக்கணும்ல. அந்த கடன் பாரு யார் கொடுக்கறது?
அவர் சீக்கிரமா கொடுக்க சொல்றாரு. அவன் ஆண்டோட வருகையில கடன்லாம் அப்படியே விட்டுட்டு போக முடியாது நம்ம. அல்லேலூயா. சிலர்கிட்ட மன்னிக்க வேண்டியது மன்னிக்கணும். சிலர்கிட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டு அவங்களோட மன்னிப்பை கேட்க மாட்டாங்க. புரியுங்களா? ஆண்டவர் கேட்பார், நானு நீ மன்னிச்சியான்னு கேட்பார். அப்போ மன்னிக்காதவங்களுக்கு பரலோகத்தில் எப்படி இடம் கொடுக்கும்? நீ ஒருத்தர் பூமியில மன்னிக்கல, உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் வச்சா என்ன ஆகும்? அப்போ ஆண்டவர் கேட்பாரு, நீ ஏன் அவங்கள மன்னிக்காத வந்த? ஒரு மனுஷன் பரலோகத்தில் போய் நிற்கிறான், அவனுக்கு என்ன இல்லை? கல்யாண வஸ்திரம் இல்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, கல்யாண வஸ்திரம் எங்கப்பான்னு கேட்கிறாரு. அப்போ அவன் என்ன பண்றான்? அமைதியா இருந்தான். அப்போ ஆண்டவர் சொல்ற, அவனை கையங்காலம் பிடிச்சி என்ன பண்ணு? அவனும் சபையிலேருந்து தான் அங்கே வந்தான். அப்போ நமக்கெல்லாம் ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கா? ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தாரே, துதியின் வஸ்திரத்தை கொடுத்தாரே, ஜெபம் என்ற வஸ்திரத்தை கொடுத்தாரே. அல்லேலூயா. நமக்குள்ள நித்திய வஸ்திரத்தை கொடுத்தாரே, நமக்குள்ள ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தை கொடுத்தாரே. இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். நமக்குள்ள நீதி இருக்குதா இல்லையா? அப்போ இதெல்லாம் ஆயத்தத்துக்காக. எங்க குற்றம் இருக்குது, குறைகிறது, எனக்குள்ள என்ன குறை ஆண்டவரே? ஆண்டவரை கேட்டு கேட்டு என்ன பண்ணணும்? தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு தான் ஆலயம். தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது பயபக்தியோடு வரணும். தேவ ஸ்தம்பத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் பேசுறதை அதை நோட் பண்ணணும். அதன்படி வாழ கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புரிஞ்சது? ஆவியான எல்லோருடையே பேசியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு. எபிரேயர் 13:7 13:17 சொன்னார் ஆண்டவர். ஒரு மேய்ப்பினுடைய கரத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? உங்களை நடத்துறவர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கணும் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்க உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். அந்த உத்தரவாதத்துக்கு நம்ம பயந்து நடக்க வேண்டியது அவசியம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் எங்களோடு நீர் உங்களுடைய வார்த்தை கொண்டு பேசினார் ஆண்டவரே. ஒரு மேய்ப்பனும் ஆடுகளும் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குறித்து ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து எப்படி வாழ வேண்டும், உமக்கு கீழ்ப்பணிந்து எப்படி வாழ வேண்டும், உம்முடைய சித்தத்தை எப்படி நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முறுமுறுத்தது போல நீங்கள் முறுமுறுக்காதீர்கள், அவர்கள் இச்சைத்தது போல நீங்களை இச்சையாதிருங்கள் என்று எங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தை கொடுத்திருக்கிறப்பா. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் எங்கள் சபையார் யாவரையும், இந்த சபையை நடத்துகிற போதகரையும், அவர் துணைவியார் பிள்ளைகளையும், சபையார் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம், பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் 100 மடங்கு நீர் முழுமையாக கொடுத்து நிறைவேற்றும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறோம். நாளை நடக்க வேண்டிய ஆராதனை கூட்டத்தில் ஜனங்கள் சத்தியத்தை கேட்டு எச்சரிக்கை பெற்று, இந்த கடைசி காலம் இல்லப்பா, முடிவு காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த முடிவு காலத்தில் சபைக்கு கீழ்ப்படிந்து, மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கத்தக்க எல்லா வடிவஸ் தருங்கப்பா. நாம் மடங்கப்படட்டும். வருகிற ஒரு ஆடுகளை கைவிடப்படக்கூடாது. வருகிற புதிய ஆடுகளை சபைக்கு கொண்டு வர வேண்டும். அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கூட்டத்தை நீ தருவீராக. சுதந்திரிக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லா வடிவஸ் தரப்பிற்காக வேண்டிக் கொள்கிறோம். நேற்று நடந்த எல்லா ஜபங்களிலும் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவர். அதெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். உமக்கு பயந்து நடந்து உம் சித்தத்தை நாங்கள் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அநேக ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்தில் நிறுத்தவும் எங்களுக்கு கிருபையும் இரக்கத்தை தாங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்து. அடியேன் நீ மறைத்தீரப்பா. அடியேன் அற்ப புரோஜனமுள்ள ஊழியக்காரர். பேச வேண்டியது பரிசுத்த ஆவியானவர். நீ சபைக்கு பேசியிருக்கிறீர். அதை நாங்கள் கேட்டு நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.